டிஎம் சௌந்தரராஜன் சார் அவர்கள் வந்து பழைய பாடல்கள்லாம் ரொம்ப அழகா பாடுவாரு. இப்ப உள்ள பாட்டுக்கும் அப்ப உள்ள பாட்டுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப உள்ள இளைஞர்களுக்குமே அவர் பாடிய பாடல்கள் தான் ரொம்ப விரும்பி பாடுறாங்க. கிராமத்துலயும் சரி சிட்டிலையும் சரி நிறைய வந்து டிஎம் சார் பாடல்கள் தான் விரும்பி பாடுறாங்க. கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும், மறக்கவும் முடியாது. பாடல் வந்து அவருடைய சினிமா பாடல்களும் சரி பக்தி பாடல்களும் சரி எந்த சாங்குமே அவருடைய குரலுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இப்ப உள்ள இளைஞர்களும் வந்து அவருடைய குரலுக்கு ஈடு அவங்களால பாடவும் முடியாது. டிஎம்எஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறும் அவருடைய பாடல்களையும் இந்த இளம் தலைமுறை மக்களுக்கு குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்வதற்கு பொதிகை தொலைக்காட்சி நிலையம் ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அவருடைய புகழ் வந்து அகில உலகமும் இருந்திருக்கிறது. முக்கியமாக தமிழ்நாட்டிலே டிஎம்எஸ்ஸின் குரல் ஒலிக்காத இடம் கிடையாது. அநேக இடங்களிலே டிஎம்எஸ் உடைய ஒரு புகழ் பரவி இருக்கிறது. இந்த டிஎம்எஸ் டைம்ஸ் நிகழ்ச்சி மேலும் மேலும் வளர்ந்து நல்ல அருமையான முறையிலே மக்களுக்கு எடுத்துக் கொண்டிருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎம்எஸ் சௌந்தரராஜன் ஒரு சிறந்த பின்னணி பாடகர். அவருடைய பாடல்கள் அனைத்தும் எனக்கு பிடித்தமானவை. அவர் பாடிய முருகன் பாடல்கள் அனைத்தும் நெஞ்சை உருக்கக்கூடியவை. நீயல்லால் தெய்வம் வேறு இல்லை என்ற பாடலும் மன்னானாலும் மரமாவேன் என்ற பாடலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் எம்ஜிஆருக்கு ஏற்ற மாதிரி குரலை அமைத்து பாடுவார், சிவாஜி கணேசுக்கு ஏற்ற மாதிரி பாடுவார். அவர் மாதிரி இனிமே யாரும் வரமாட்டாங்க. நான் டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய பாடல்களை பலமுறை கேட்டிருக்கேன். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமான காலத்திலயும் ரொம்ப சோகமான காலத்திலயும் ஐயாவோட பாட்டை கேட்கும் போது மனசு ரொம்ப அமைதியாகவும் சாந்தமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடிய பாடல்களே மிகவும் பிடிச்ச பாடல் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த பாட்டை நான் கேட்கும் போது என்னுடைய பள்ளி கல்லூரி காலத்தை ஞாபகப்படுத்தும். நான் வந்து ஐயா டிஎம்எஸ் அவருடைய குரல் வளர்த்ததுனால ரொம்ப மயங்கி போய் ஒவ்வொரு கச்சேரிக்கும் அரச மரத்தில் 10 நாள் கச்சேரி பண்ணுவாங்க மதுரையில். முக்கியமான விநாயகர் கோவில் அங்கே வந்து நாங்கள் ராத்திரி பகல் மில்ல ஆஃப் நைட்டு பார்த்துட்டு 11 மணிக்கு மேலே போய் ஐயா டிஎம்எஸ் ஐயா கச்சேரியை கேட்டு மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும்.